ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவரின் அருமையான நல்லதொரு மத்தியான வேலை உடைய சமூகத்தினராக வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம் ராஜா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீர் துதிகள் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலை ஆண்டவரை உம்மை துதித்து புகழ்ந்து பாடி உங்கள் நாமத்தை கனப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் உள்ளாகும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆலய ஆராதனை தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவரீர் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராகி ஆளுகை செய்து பாடல் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் ஆண்டவரே ஜெப நேரங்கள் செய்தி வேளையில் எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. எங்கள் இருதயங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும் உம்மிடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். இப்பொழுதாக திருச்சபையின் பாடல் குழுவினர் முன்னதாக வந்து 2 பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இப்பொழுதும் அருமையான வேளையில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு இம்மட்டும் நடத்தி வந்த நன்மை செய்த நம்முடைய இம்மானுவேலர் அவரை நாம் உயர்த்தி கனப்படுத்தி பாடல் மூலமாக ஆராதிக்க போகிறோம். அருமையாக நமக்கு எல்லா வேளையிலும் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேதனை துக்கங்கள் மத்தியிலே நம்மோடு கூட இருந்த ஆண்டவரை கர்த்தரை நம்ம உயர்த்தி கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம், திருப்பிக் கொள்வோம். அருமையான நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 260வது பாடல். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். வந்தே
படைத்த ஆண்டவராய் கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த வேலை கூடி வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலையும் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 169வது பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவருடைய ரூபத்திற்கும் அவருடைய அழகுக்கும் மகிமை ஈடாகாது. அப்படிப்பட்ட அழகுள்ள ஆண்டவரை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம்.
இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
இருக்கிற சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்து தேவநாமத்தை துதி ஆராதனை மூலமாக மகிமைப்படுத்துவார்கள். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் என்று நீங்கள் சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் நமக்கு நன்றாக கை கால்களை தந்திருக்கிறாரு. அதை நினைத்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, இயேசுவே நீ நல்லவர், 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 இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா. எல்லாரும் இயேசுவை பார்த்து நல்ல கவனிங்கம்மா. உங்களையும் என்னையும் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்தாரு. எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, நீங்க கூட நினைக்கல உங்க உள்ளத்துல நான் தடுமாறி கீழே விழுந்து விடுவேனா என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அவருடைய உள்ளங்கையில உங்களை வரைந்து வைத்திருக்கிறாரு. தாயே, அருமையான தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, நீ அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருமா. யார் யார் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக இயேசுவை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த சரணத்தை எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாட போகிறோம், கரங்களை உயர்த்தி பாட போகிறோம். கண்மணி போல் காப்பவரே, கழுகை போல சுமப்பவரே, உமக்கு ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. இம்மட்டும் உங்களை பாதுகாத்தாரு. அதை நினைத்து இந்த மத்தியான நேரத்தில் நீ இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. உன் உள்ளத்துள்ள வேதனை, உன் உள்ளத்துள்ள அங்கலாய்ப்பு, உன் உள்ளத்துள்ள கஷ்டம் என்ன நீங்க ஏங்கி கொண்டு இருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் மாற்றுவாரம்மா. நான் வேடிக்கையாக நான் சொல்லலாமா, நான் வேடிக்கையாக சொல்லலாமா. உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறார், உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறார். வெளியே பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்லுவார்கள் இவன் வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லி.
ஆனால் உன் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை பற்றி சொல்லலாமா? கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து சொல்லுங்கம்மா. இயேசுவே, என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே, என்னை கலகி சுமப்பது போல என்னை சுமந்து கொண்டீரே. எத்தனையோ பிரச்சனையோடு நீங்க இன்னைக்கு நேரத்தில் வந்திருக்கலாம். ஆனா இயேசு என் நாமத்தினால சொல்றேன், இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது நீ இழந்து போன சந்தோஷம் சமாதானம் அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவை நீ நல்லவர் என்று சொன்னா உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். இயேசுவை நீ அற்புதமானவர் என்று சொன்னா நீ என்ன அற்புதம் வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்களோ அந்த அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். அந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். அந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாட போகிறோம். அற்புதமானவரே அதிசயமானவரே என்று சொல்லி பாருங்களேன். தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, நான் வேற எதுவும் கேட்கல, நீ அற்புதமானவர் என்று சொல்லி பாருங்க. என்ன அற்புதம் வேணும்? என்ன அற்புதம் வேணும்? அந்த என்ன அற்புதத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த அற்புதத்தை இயேசு செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அற்புதமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நாங்கள் உம்மை பாடி உம்மை ஆராதித்து ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய போகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மீதியான பகுதிகளை நீங்களே பொறுப்படுங்கப்பா. இம்மட்டும் நீ எங்கள் மத்தியிலே அசைபாடின எல்லா தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்களே பொறுப்படுத்த நடத்தும். எங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 46 அதிகாரம்
28ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முழுவதும். ஆதியாகமும் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் இரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே? நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரை நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்கிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராய் நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான் என்பது. வாசிக்கும் திருந்தப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். உன் தகப்பனே உன் தாயான் கனப்பண்வாய் என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலான கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்வாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. எட்டிப்பான நம்மை தருவேன். இன்றைக்கே தருவேன். முதியவையை பாகமைக்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்வாய் ஆக
வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. எபேசியர் 6:3. Caring and accepting the elderly. Honor your father and mother. It is the first commandment with a promise. Ephesians chapter 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பனவாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உன் தகப்பனையும் உன் தாயின் கனம் பண்ணுவாய என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாக வாக்குத்தத்தம் மூல முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்ப என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3. முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்தலும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3. முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. திருவசனம் கூறிய சிறு பிள்ளைகளுக்கு திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 30/9/2025 அன்று எம் அர்ஷா மேக்டலின் டாக்டர் ஆஃப் திரு ஜே மிகாவேல் அருள் செல்வன் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற அருமையான சகோதரிக்கு என்னுடைய வார்த்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. இவர்களுக்காக பாடல் பாடப்பதும் அதை தொடர்ந்து ஜெபிப்போம். தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் பெயர் வாசிக்காத ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய மன விருப்பங்களையும் ஆலோசனை எல்லாவற்றையும் கத்த நீர் கொடுத்து நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே இன்னொருமையாக இந்த புதிய வருடத்தை காணும் பொழுது கத்தர் கடந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்த
அந்த எல்லா காரியங்களையும் காட்டிலும் இந்த வருடத்தில் கர்த்தர் மகிமையாக நடத்தும்படியாகும். உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம், உடைய வாழ்க்கையை கட்டும்படியாகும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவராய் கர்த்தர் அவளை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மத்தியான வேளையிலும் ஆண்டவர் சமூகத்தினராக கூடி வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ரொம்ப ஆளே கூட்டமே கம்மியாக இருக்குது. காலையில் கூட அதிகமாக இருந்துச்சு, மத்தியானம் ரொம்ப குறைந்துட்டே போகுது. இதே போல் தான் காலை மாலை ஆறாவது நம்முடைய ஆலயத்தில் திறந்தோர் நடக்குதுங்க. அப்போவும் கொஞ்சம் வாங்க, சண்டே மட்டும் தான் கொஞ்சம் பேர் வாரீங்க. காலை மாலை ஆராதனையிலையும் வந்தவங்களே தான் வராங்க, யாரும் புதுசாக நானும் பார்க்கல. நேரம் ஒதுக்கி ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய வந்து ஆராதிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த அருமையான ஆலய ஆராதனையிலும் நம்ம மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகவும் அதே போல் துதியார் நடத்தின அருமையான சகோதரர்களை உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்தின அருமையான சகோதரர் பாஸ்கர் அவர்கள். இவர் அருமையாக உலகின் ஒளி மிஷனரிஸ் இயக்கம் என்ற ஊழியம் செய்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் பாஸ்கர் அவர்களை திருச்சபையின் சார்பாக கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்போம். அதே போல் சகோதரன் பென்சன் அவர்களையும் நாம் அதே ஊழியத்தை இணைந்து ஊழியம் செய்வதை கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்போம். இவர்கள் இந்த நாளிலும் நம்ம மத்தியில் தெய்வ செய்தியை கொண்டு வருவார்கள். விசேஷமாக இன்று இந்த அருமையான இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து சேகர அளவிலான வாலிபர் கூடுகையானது நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் திருச்சபையின் உள்ள குடும்பத்தினர், உங்கள் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பசங்களை அருமையாக இந்த வாலிப கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாகவும் அவர்களை தேவன் பக்திக்கு ஏதுவாக நடத்தும்படியாகவும் அதற்காக அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு சேகர அளவிலான வாலிபர் கூடுகையானது நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள்: மோசே ஜபக்குழு திரு அன்னபாண்டி அவர்கள் இல்லத்திலும், எலியா ஜபக்குழு திரு ஐபி ப்ரூஸ்லி அவர்கள் இல்லத்திலும், அதேபோல் தானியல் ஜபக்குழு திருமதி விமலா அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலையும் திருச்சபை பிள்ளைகள் திங்கட்கிழமை தோறும் இந்த ஜபக்குழுவை கலந்து கொண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் வருகின்ற 1/10/2025 அன்று மாதத்தின் 1ஆம் தேதியாக நமக்கு வழக்கம் போல இரவு 7:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் ஆலய ஆராதனை நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இந்த அருமையான நற்கருணை ஆலய ஆராதனையில் திருச்சபை பிள்ளைகள் தகுந்த ஆயத்தத்தோடும் அருமையாக பரிசுத்த திருவிருந்து தேவனுடைய பந்தியிலும் உங்களை கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். இன்னும் அருமையாக வருகின்ற 30ஆம் தேதி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 30/9/2025 அன்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல நமது திருச்சபையின் பெண்கள் பண்டிகையானது நாம் கொண்டாட நாம் திட்டம் வைத்திருக்கிறோம். நாம் அதற்காக அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை கூட இருந்து வழிநடத்துவாராக. அதே போல் இந்த அருமையான பெண்கள் பண்டிகையின் பிரதான ஆராதனையானது காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து பெண்கள் பண்டிகைக்குரிய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து நமக்கு தேநீர் இடைவேளையும், அதற்கு பின்பதாக 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து பெண்கள் பண்டிகை நடைபெறும். இந்த அருமையான பரிசுத்த திருவிருந்து ஆலய ஆராதனையில் அதற்குரிய ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பெண்கள் பண்டிகை பிரதான ஆராதனையில் காலை 11 மணி அளவில் அதற்குரிய ஏல பொருட்களையும் படைக்கும்படியாக, ஏழை காணிக்கைகளையும் படைக்கும்படியாக உங்களை அன்புடன் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். இன்னும் அருமையாக இந்த அருமையான பெண்கள் பண்டிகைக்கான பாடல் பயிற்சிகள் இந்த ஆராதனை முடிந்த பின்பதாக ஒரு 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் முடிந்த பின்பதாக ஒரு 3:30 மணிக்கு முன்னதாகவே நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஆகையால் திருச்சபையின் தாய்மார்கள் ஆராதனை முடிந்த பின்பு தயவு கூர்ந்து அமர்ந்து இந்த அருமையான பெண்கள் பண்டிகைக்குரிய பாடல் போன்றவற்றை பயிற்சி வகுப்பில் நீங்கள் இருந்து சொல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அருமையாக நாம் ஏற்கனவே அறிவித்தது போல வருகின்ற 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி திடப்படுத்தல் படிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஒரு நாள் தியான கூடுகை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த திடப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு நாள் தியான கூடுகை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த அருமையான தியான கூடுகையும் தேவை செய்து கொடுக்கும்படியாக அருமையாக ரெவரண்ட் பிரைட் கென்னடி அவர்கள் வர இருக்கிறார்கள். அருமையாக இன்னும் விசேஷமாக இந்த ஒரு நாள் தியான கூடுகையில் திடப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகளுக்குரிய அந்த அட்டை, நம்முடைய கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், அதாவது திடப்படுத்தல் அட்டையானது அதற்குரிய எல்லா நகல்களும் சரிபார்க்கப்படும். அதற்குரிய எல்லா வெரிஃபிகேஷன் கரெக்ட் எல்லாம் உங்களுக்கு சரிபார்க்கப்படும். ஆகையால் தவறாது
எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக, திரைப்படத்தில் படிக்க பெயர் கொடுத்த பிள்ளைகள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய திருமண்டலத்தில் அலுவலகத்திலிருந்து வந்து அந்த நாளில் நம்முடைய அருமையாக தனித்தனியாக ஒவ்வொருவரையும் புகைப்படம் எடுக்கவும் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். அன்றைய நாளில் நீங்கள் புகைப்படம் எடுக்க தவறினீர்களால் உங்களுக்குரிய அட்டை தயாராகாது, தயவு கூர்ந்து. ஆகையால் தயாராகவில்லை என்றால் திரைப்படத்தை எடுப்பது கடினம். ஆகையால் தயவு கூர்ந்து நீங்களும் அல்லது வெளியூரில் இருக்கிறவர்களும் ஞாபகப்படுத்தி வர வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அருமையாக நம்முடைய திருச்சபை சார்ந்த ரெவரண்ட் எஸ். அகஸ்டின் அருமையாக ஐயா அவர்கள் ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். வாழ்வின் வழிகாட்டி என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த அருமையான புஸ்தகத்தில் அநேக காரியம் வாசித்து பார்த்தோம். அநேக நலமான காரியங்கள் இருக்கிறது, நமக்கு வாழ்வுக்கு பிரயோஜனமான அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அருமையான புஸ்தகத்தின் விலை 200 ரூபாய். ஆனால் நம்முடைய திருச்சபை நம்முடைய சேகரத்திற்கு 100 ரூபாய் என கொடுக்கிறார்கள். ஆகையால் மொத்தம் 20 காப்பி என்கிட்ட இந்த புஸ்தகம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும். வாழ்வின் வழிகாட்டி என்ற தலைப்பின் கீழே நம்முடைய திருச்சபை சார்ந்த ரெவரண்ட் எஸ். அகஸ்டின் ஐயா அவர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய விலை 100 ரூபாய். ஆகையால் விரைவாக 20 காப்பீஸ் இருக்குது. வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் வந்து அருமையாக என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர்கள் தெய்வ செய்தியை கொடுப்பார்கள். ஆண்டவர் நம்மளோடு பேசணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. பலவிதமான ஏக்கத்தோடி பலவிதமான தாகத்தோடி வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடி வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, எப்படி பேசணும் என்பதை எங்களுக்கு சொல்லி தாரும். நம்முடைய அற்புதமான கரத்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீங்களே பொறுப்படும். எங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன கேட்டேன்? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் சின்ன பையன்தான், அப்படிதானா? பிரசங்கம் பண்ணுற என்னை விட நல்ல பெரியவங்களாம் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் சற்று கொஞ்சம் நீங்களும் பேசினாதான் நானும் கொஞ்சம் என்ன செய்வேன், பேசுவேன். சரிங்களா? ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு இடம், ஆண்டவர் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்து கூடி ஜெபம் பண்ணால் அங்கேயும் நமக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. நம்ம ரூபா கொடுக்காண்டாம், பணம் கொடுக்காண்டாம், அப்படி தானா? இலவசமாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்திருக்கிற இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு என்கிற நாமத்தினால சொல்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தந்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசு திரும்ப தருவார். அல்லேலூயா. நீங்க என்கிட்ட ஒரு பொருள் தந்தா நீங்க கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன். இது மனுஷனுடைய இயற்கை. என்னைய மட்டும் யாரா இருந்தாலும் நீங்க யாரை நம்பி ரூபா கொடுக்கீங்களோ திரும்ப தருவதற்கு கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம். ஆனா இயேசு அப்படி இல்லை, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நான் இப்பவும் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். நீ எதை எதை இழந்து போனாயோ எனக்கு தெரியாது, ஆனால் என் இயேசு உங்களை பார்க்கிறார், உங்க உள்ளத்தை பார்க்கிறார், உங்க முகத்தை பார்க்கிறார். நீங்க அழுகை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழுதுட்டு இருந்தா நான் என்ன சொல்லிட்டு போவேன்? அவங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா எப்போ பார்த்தாலும் இது மனுஷன் சொல்லுவான். ஆனா மனுஷனுக்கு அந்த நம்மளுடைய உள்ளத்துல வேதனை தெரியாது. ஆனா உங்க உள்ளத்துல வேதனையை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இழந்து போனதை உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. சரி, எங்க ஊழியங்களை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். நாங்கள் உலகின் ஒளி என்ற மிஷனரி இயக்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஏக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தரிசனம் என்னன்னா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராத, இயேசுனா என்ன அப்படின்னு பாதி பேத்துக்கு என்ன செய்யலை,
தெரியல. அந்த ஜனங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த 3 மாநிலங்களை நாங்கள் ஊழியர் செய்கிறோம். நீங்கள் இப்போ நான் எங்கள் ஊழியர் நடந்த 2 சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அனந்தவாடி அப்படின்னு ஒரு இடம் உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில். இந்த இருளர் ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருளர் அவங்க வேலை எப்படின்னா தேனை எடுக்கணும், விற்கணும், அடுத்தால குடிக்கணும், இதுதான் அவங்க வேலை. ஸோ அந்த ஜனங்களுக்கு நாங்கள் இயேசு பற்றி சொல்லி கொண்டு இருக்கும்போது 13 வயதில் ஒரு தங்கச்சிக்கு என்ன நடந்து திருமணம் நடந்தது. 15 வயசில் 2 பிள்ளைய பெற்றெடுத்தார்கள். அவர் இன்னொரு ஆள் கூட போகிறாரு, இவர் இன்னொரு. அப்போ இது விபச்சாரம் பாவம் அப்படின்னா, அப்படியா விபச்சாரம் நான் பாவமா? இம்மா இது தப்பு, நீ செய்து அப்படியா? யார் சொன்னா தவறு? உங்களுக்கு சொல்லுது புரியுதா? இந்த பாவனா என்னன்னு அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. அந்த மாதிரி ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில், நீங்கள் வேறு எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நாங்கள் அதே அனந்தவாடி கிராம பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறோம். சுவிசேஷம் சொல்ல போகும்போது நான் இந்த பேக்கு போட மாட்டேன், இந்த துணினால ஒரு பை போட்டுட்டு போவேன். அப்போ போட்டுட்டு போகும்போது இயேசு எப்படி ஒவ்வொருக்காக கைப்பிரதி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி சொல்கிறாங்க, போஸ்ட்மேன் வந்துட்டார், ஒடியா ஒடியா 1 லட்சம் வந்துட்டு ஒடியா ஒடியா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. பெண்கள் இருப்பாங்களே, எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? போஸ்ட்மேன். ஆமாம், நான் சும்மா இருப்பேனா? ஆமாம், போஸ்ட்மேன் வந்துட்டார், 1 லட்சம், எல்லோரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியான்னு கூட்டி வச்சு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி, ஏம்மா நானாவது 1 லட்ச ரூபா தான் தருவேன், ஆனால் இயேசு 1 லட்சம் இல்லை, நீ 1 லட்சத்துக்கு மேலே இயேசு தருவார் என்று சொல்லும். அல்லேலூயா. அவர் தருவாரா? அவர் தருவாரா? அவங்க என்ன சொல்ல, ஏ சாமி மந்திரம் செஞ்சுட்டு போம்பாங்க. ஏ சாமி நம்ம ஊழியக்காரன் அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம ஜெபன்னு சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏ மந்திரம் செஞ்சுட்டு போ, வா சாமி வா சாமி அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஸோ அந்த ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதே போல் நாங்கள் ஆந்திராவில் தும்மப்பாளையம் என்ற இடத்துல நாங்கள் ஊழியர் செய்கிறோம். அப்போ எங்களுக்கு அங்கே கிரண் அப்படின்னு ஒரு மிஷினரி அங்கே இருக்கிறார். அப்போ நான் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய போனேன். ஊழியம் செய்ய போகும்போது பழமநேர் அப்படின்னு ஒரு இடம் உண்டு, பார்த்துக்கிடுங்க. அந்த பழமநேர் இடத்துல நீங்கள் நம்ம மத்தியாலம் ஊழியம் செய்ய போனால் அங்கெல்லாம் செய்ய முடியாது. காலையிலே நாங்கள் அங்கே போனோம். எப்போ போனோம்? காலையிலே நாங்கள் அங்கே ஊழியம் செய்யும்போது திமோஜனா பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி உண்டு. அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய போகும்போது காலையில் 6 மணிக்கு என்னென்ன உண்டுமோ நாங்கள் குளிச்சுட்டு ஊழியம் செய்ய போயிட்டு இருக்கிறபோது அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அந்த மாடு இருக்கும் பார்த்தீங்களா, எருமை மாடு, அந்த மாட்டில் எல்லாரும் சாணி அள்ளி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 8 மணிக்கு மேலெல்லாம் மாங்காய் பறிக்க போயிடுவாங்க, மாதிரி கிட்ட சீக்கிரம் பார்க்க முடியாது. அப்போ காலையிலே நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது அங்கே லைனில் நின்று எல்லாருமே அவங்கவுங்க மாடு அள்ளி கொண்டு இருக்கும்போது, ஏம்மா இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு, நான் தமிழில் பேசும்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏ சாமி இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு நார் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்யலையா? என்ன செய்யலையா? ஏம்மா நாரல, அதை விடுங்க, இயேசு உனக்கு சமாதானத்தை தருவார், இயேசு உனக்கு சந்தோஷத்தை தருவார், இயேசு உனக்கு நீ என்ன இழந்து போனிய எல்லாவற்றையும் தருவார் என்று இயேசு பற்றி ஏன் வந்தார், எதற்காக பிறந்தார், அவன் ஏன் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இழந்தார் என்பதை குறித்து எல்லாத்தையும் நாங்கள் விவரித்து சொல்லும்போது, அப்படியா சாமி, இப்படி ஒரு சாமி இருக்கா அப்படி இருக்க? ஆமாம், இந்த தெய்வத்தை நீ கும்பிடு, உனக்கு சந்தோஷம் சமாதானத்தை தருவாருன்னோ. ஆண்டவர் கிருபையினால் ஆண்டு இன்னைக்கு அந்த திமோஜன பள்ளியில் ஆண்டவர் மாலை நேரத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரிசாவில் சொல்ல போனால் உங்களுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கும், நான் டைமுக்கு முடிக்கணும் பார்த்துட்டு நேரம் ஓடிட்டு. அல்லேலூயா. நேரம் என்ன செய்யுது? வேகமாக ஓடிட்டு. ஆனாலும் அந்த ஒரிசாவில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் போன பிப்ரவரி மாதத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. போகும்போது எங்களுக்கு ஆலயம் கட்டணும். அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் தம்பி பென்ஷனும் போன வருஷம் தானே போன, இந்த வருஷமா? போன வருஷம், இந்த வருஷமும் அவனும் ஊழியத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தான். அந்த ஊழியத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சு பக்கத்தில் தெருப்பம்பு இருக்குது. அந்த தெருப்பம்பில் நாம் தெருப்பம்பில் தண்ணி அடித்தா என்ன செய்வோம்? லைனில் நின்று அடிப்போம், அப்படி தானே? ஆனால் அந்த அம்மா, அந்த ஆதிவாசி அம்மா என்ன சொன்னால், நான் இங்கேருந்து அடிச்சிட்டு இருக்கேன், அடிச்சுட்டு கைகாலெல்லாம் கழுவிட்டு எங்கள் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கும் போது நான் அங்கே ஒரு கட்டடம் தெரியுது, அந்த கட்டடத்து பக்கத்தில் அந்த ஆதிவாசி உட்கார்ந்துருக்கிறாங்க. சரி இவங்க என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பேன்.
அப்போ என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஆலயத்து முன்னே வந்து உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வேகமாக வந்து அது கொண்டு வந்து பார்த்தீங்களா தண்ணி அடிக்கணும். அந்த தண்ணி அடிக்கல, தண்ணி இருக்குது, தண்ணியை தூக்கி அப்படி பம்பை என்ன செய்கிறாங்க, ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி கொஞ்சம் தான் அப்படி நடந்து போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த நடந்து போனதில் அடித்து தண்ணியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க, தீட்டா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கிறது எப்படின்னா தண்ணி அடித்து அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் எப்படி இருந்து தெரியுமா, துவைச்சே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும். எத்தனை நாள் இருக்கும்? அவங்க குளிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்களும் சும்மா குளிப்பதை பார்த்தோம். எங்களுக்கு பாத்ரூம் இல்லைனால நாங்கள் வெளியே தான் போவோம். அங்கே குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்கன்னா, முட்டையை கீழே தான் ஒரு துணியை எடுத்து நம்ம இந்த அடுப்புக்கு இறக்கிறதுக்கு வைப்போமே சூடு, அது என்ன சொல்லுவாங்க, கறி துணி வைப்போம். அதே மாதிரி துணியை வச்சு இப்படி துடைக்கிறாங்க, முட்டையை கீழே துடைக்கிறாங்க, மூஞ்சியை துடைக்க, இதுதான் குளிப்பு. அல்லேலூயா. ஸோ அந்த ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் 50 விசுவாசிகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நாங்கள் அந்த மாதிரி ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த 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 இடத்த நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறோம், காட்டுறோம். ஆனால் 1 வாரம் ஆகும், அதையும் நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இங்கே மட்டும் இருக்கக்கூடாதுங்க, நம்ம மற்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், குறை சொல்லுங்க, குறை சொல்ல மாட்டேன். இந்த ஊழியக்காரனையும் சொல்லுங்க, சொல்லுவோமா, அந்த குறை சொல்கிற வாயே நமக்கு வராது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல வீட்டை தந்திருக்கிறாரு, நல்ல இடத்தை தந்திருக்கிறாரு, நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறாருன்னு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. இன்னும் எங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் படிக்கணும் அப்படி விரும்பினீங்கன்னா எங்கள்கிட்ட பத்திரிக்கை இருக்குது, பாருங்கள். முடிந்தால் எங்கள் மிஷினரியை நீங்கள் என்ன செய்யுங்க, தாங்கி பாருங்கள். எங்கள் மிஷினரி பிள்ளைகளை படிப்பதற்கென்று 1000 ரூபீஸ் வைத்திருக்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தம்பி பென்ஷனும் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரிசாவுக்கு அவர் போவார். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுங்க, அவர் நல்லா இன்னும் ஒரிசா பாஷை படிக்கணும், ஹிந்தி கொஞ்சம் தெரியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தில் போனாலும் போயிடுவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதுக்குள்ள பிரதிபலனை ஆண்டவர் தருவார். சரி, எடுத்தவர்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பாத்திரமா இருக்கிறான் என்று அழகாக எழுதியிருக்கிறது. நீங்க இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமாக நான் சொல்றேன். சவுல் என்பவன் இயேசுவை அறிந்த, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு பட்டணத்திலே வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு தெரியல. அப்போ ஒரு வீட்டில் உட்கார்ந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அனனியா கிட்ட, எப்ப நீ போ, அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீ என்ன செய், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அனனியா சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இயேசுவை அறிந்த, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை துன்புறுத்துவதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்ற தலைப்பை வைத்து இயேசு எப்போது நம்மளை தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார், அந்த 3 தலைப்பை வைத்து எனக்கு சொல்லப்பட்ட அந்த டைமுக்குள்ளே நான் முடிப்பேன். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், பேசணும். நீங்களும் என்ன செய்யணும், பேசணும். சரி, இப்போ நல்ல கவனிங்க. இயேசு நம்மளை எப்போது தெரிந்தெடுத்தார், தாயின் கருவில் அடுத்தால எப்படிமா? காட் பிளஸ் யூ. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு உங்களை என்ன செஞ்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்பாகவே. இன்னொரு மொழிபெயர்ப்பில் அழகா எழுதியிருக்கு, இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்பாகவே. வேறொரு மொழிபெயர்ப்பில் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ மரணங்கள் வந்தது,
எத்தனையோ சோர்வுகள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனால் அதுகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டில் நான் கடைசி பையன், 9வது பையன். எனக்கு வயசு 48 வயசு ஆகுது. நல்ல கவனிங்க, எத்தனை வயசு? 48 வயசு. அப்போ நான் என்னுடைய தாயார் வயிற்றில் நான் இருக்கும்போது என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவனை என்ன செஞ்சிரு, அழிச்சிரு, வேண்டாம், காப்பாற்ற முடியாது, கையில் என்ன இல்லை, பணம் இல்லை அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இவனை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் சும்மா அந்த இடத்துல வரல, ஏதோ வர சொன்னதுக்காக நான் வந்துடல. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததுனால நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்கம்மா. நீங்கள் நல்ல கவனித்து பாருங்கள். சில நேரத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் அதுகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் யார் என்னென்ன பேசிட்டு அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு முன்னால் இயேசு உங்களை தெரிந்தெடுத்தது உண்மை என்று சொன்னால் அவங்க முன்னால் இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். அவங்க முன்னால் தான் மேன்மைப்படுத்துவார், சும்மா இல்லை. யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினா, யார் யார் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை நோகடித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு பலனை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் பேசுவதற்கு நல்ல வாயை தந்திருக்கிறாரு. அதை நினைத்து நீங்க நன்றி சொல்லி பாருங்க, நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்தார்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். நல்ல கவனிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க வேத வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்தார்? பைத்தியமானவர்கள். நீங்களும் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா படிக்கும், உன் பிள்ளை படிக்கல. 4 பேர் கூடி நின்று நல்லா பேசுவோம், படித்தவர்கள் இருப்பார்கள், படித்தவர்களால் ஆலோசனை சொல்ல முடியல. ஆனால் படியாதவர்களால் நல்ல ஆலோசனை சொல்லுவோம். நம்முடைய ஆலோசனை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? புறக்கணிப்பார்கள். சொல்லுவாங்க, ஆமா நீ என்னத்தை படிச்ச, நீ படிக்காதவ தானே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒண்ணுமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்ததான் நான் யாரை தெரிந்தெடுத்தேன்? பைத்தியமான உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளை நல்லா படிக்கலன்னு சொல்லுதா, கவலைப்படாதுங்க. இயேசு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிறார்களா? ஆமா ஆமா நீ படிக்கல, ஒதுங்கியா நில்லை என்று சொல்றாங்களா? நீங்க அழ வேண்டாம், நீங்க அந்த இடத்துல அழ வேண்டாம், நீங்க சந்தோஷப்படுங்க. இயேசு என்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார தெரியுமா? நீ படிக்கலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஞானிகளை வெட்கப்படுத்ததான் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்தார் ஐயா. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, உன் பிள்ளைய விட என் பிள்ளை நல்லா படிக்குது. உங்க பிள்ளைய வெட்கப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்கள வெட்கப்படுத்ததான் உங்க பிள்ளைகள் ஆண்டு தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அதனால நீங்க இனிமே என்ன செய்யக்கூடாது? இனிமே என்ன செய்யக்கூடாது? கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அந்த இடத்துல நீங்க சந்தோஷப்படணும். உங்க பிள்ளைய பத்தி சொன்னவன நீங்க எப்படி போயிருப்பீங்க? உங்க பிள்ளைய பத்தி சொன்னவன எப்படி போயிருப்பீங்க? இப்ப நான் யாரு எடுக்க, நான் இவனே எடுத்துக்கிறேன், நான் பென்ஷனே எடுத்துக்கிறேன். நான் பென்ஷனை பத்தி பேசிட்டேன், உனக்கு ஞானமே கிடையாது, உனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை அப்படிங்க. அவன் என்னைய பார்த்தவனே எப்படி போவான்? தலை குனிஞ்சு. ஆனா நான் சொல்றேன், நீங்க இனி தலை குனிந்து நடக்க மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க.
யார் யார் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, வேத வசனம் சொல்லி இருக்கிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக எத்தனை நன்மையா, எத்தனை நன்மையா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீ கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஐயா, என் உள்ளத்துல வேதனை, வெளியே பார்க்கும்போது நான் சிரிக்கிறேன், ஆனா என் உள்ளத்துள்ள வேதனை யாருக்குமே தெரியலையே, என்னை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நான் சேலஞ்ச், சவாலா சொல்றேன், அந்த ஜனத்துக்கு முன்னால உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். அதை நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது நீ இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இயேசுவை தான் நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த இயேசு கிட்ட தான் நம்ம பைபிள் படித்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன் தாயே, அதனால தான் சொல்கிறேன் தாயே, நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த சொல்லி என்ன, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான உங்களை என்னை தெரிந்தெடுத்தார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவை. உள்ளவைகள்னா என்ன? உள்ளவைகள்னா என்ன? இப்போ என்கிட்ட எல்லாமே, என்கிட்ட ஏசி இருக்கு, பைக் இருக்கு, கார் இருக்கு, அடுத்தால என்ன நல்ல பெரிய 2 மாடியில் 3 மாடி இருக்கு, அடுத்தால பணம் நிறையா இருக்கு. ஆனால் என் எழுத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லி இழிவுபடுத்தின வச்சுடுங்க, அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லியிருக்கிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி. எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இப்போ ஐ ஆம் ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கை நீட்டி கேட்பாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க முன்னால நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? உன்ட என்ன இல்லையோ அதை எல்லாவற்றையும் உன் வீடு நிரம்புகிற அளவுக்கு ஆண்டவர் தருவதற்காக உங்களை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அதனால இனிமே நீங்க என்ன செய்ய கூட, ஏன்ட ஒண்ணுமே இல்லைன்னு வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லக்கூடாது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசு எனக்கு தருவார் ஐயா, என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், இயேசு எனக்கு எல்லாத்தையும் தருவார், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டு பாருங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா, அற்பமா எண்ணப்பட்டவைகள். யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சா? எந்த குடும்பம் உங்களை அற்பமா நினைச்சாங்க? யாரையா உங்களை பற்றி அற்பமாக பேசி உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தினா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யார் உங்களை அற்பமாக, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் அற்பமாக பேசி உங்களை அளவைத்தவர்களுக்கு முன்பாக இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்கிறேம்மா, உங்களை யார் அற்பமாக நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், அழ வேண்டாம். அவங்க முன்னால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2010 வருடத்தில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தது. என்னுடைய மூளையில் கட்டி இருக்குது. என் மூளையில் என்ன இருக்குது? கட்டி இருக்குது. நான் நாகர்கோவில் பக்கம் பார்வதிபுரத்தில் முத்து அந்த நரம்பியல் டாக்டர்கிட்ட நாங்கள் போகும்போது அவர் சொன்னார், இவன் 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பான். எத்தனை வருஷம்? 1 வருஷம் உயிரோடு இருப்பான். நீ அவனுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் கொடுத்துரு. ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஆப்ரேஷன் பண்ணினால் அவன் ஊமையாக இருப்பான், அல்லனா வலது காலும் வலது கையும் நொண்டியாக இருப்பான், அவன் செத்து போயிடுவான், அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்று சொன்னார். சென்னைக்கு போனோம். இருக்கிறதுலே பெரிய ஆஸ்பத்திரி, மியாட் ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே போனோம். அங்கே போகும்போது இதே தான் சொன்னார். 1 வருஷம் உயிரோடு இருப்பான், அவனை நல்லா என்ஜாய் பண்ணி கொடுங்க, என்னென்ன கேட்குறானு எல்லாம் வாங்கி கொடுங்க, ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு அனுப்பி விட்டார்கள். நாங்கள் கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது மீண்டும் திருவனந்தபுரத்தில் சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரி அப்படின்னு இருக்கு, மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு. ஸோ அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் அங்குள்ள எல்லா கிறிஸ்தவ டாக்டரும் சொன்னாங்க, ஐயா இவன் 1 வருஷம் தான் இருப்பான், செத்து போயிடும், அதனால் நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ என் வாய் கொஞ்சம் சும்மா இருக்காது, கொஞ்சம் பேசினேன். அந்த உங்கள் சீஃப் டாக்டரை கொண்டு வாங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு போகும்போது அவர் பேர் ஈஸ்வரன். என்ன பேர்? ஈஸ்வரன்.
அந்த ஈஸ்வரன் டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்னோம், ஐயா இப்படி இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் அதே தான் சொன்னார். ஏன்னா என்னுடைய இந்த மூளைக்கு பக்கத்தில் இந்த பேசுகிற நரம்பு, இந்த வலதுகால் நரம்பு, அந்த நரம்புக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே அந்த கட்டி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணால் இப்படி தான் வரும், எங்களை நீ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், சூம்பின கையை நேராக்கினார், ஊமையனை பேச வைத்தார், நீ பண்ணுமையா அப்படின்னு சொன்னால் எங்கள் மிஷினரி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, எல்லாரும் உட்காந்து ஜோம் பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3 நாள் ஆச்சு. 3 நாள் கையாசையில் காலு ஆசையில் ஊமையாக இருக்கேன், எல்லாரும் வீட்டில் அழுதாங்க. ஆனால் 4வது நாளாச்சு, என் உள்ளத்தில் போட்டிருக்க எல்லாத்தையும் நான் பிச்சு பிச்சு எடுக்கும்போது ஒரு தங்கச்சி ஓடி வந்தா, நர்ஸ் அண்ணா அண்ணா நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் ஊழியத்துக்கு போகணும், என்னை கலத்தி விடு அப்படின்னா. அண்ணா கவலைப்படாங்க, நானும் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அப்போ உட்காந்து ஜோம் பண்ணா 15 நாளில் வீட்டுக்கு வந்தோம். எனக்கு இப்படி பேச முடியாது, இவன் கை கால் செயலிருந்து போயிட்டுன்னு சொன்னோடனே எங்கள் சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாரும் அற்பமாக நினைச்சாங்க. இனி பாஸ்கர் பேச மாட்டான், அவன் நடக்க மாட்டான், வீட்டிலே தான் உட்காருவான் சொன்னாங்க. அந்த ஜனத்துக்கு முன்னாலே தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இவன் நடக்க மாட்டான், இவன் வீட்டில் தான் உட்காருவேன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த நபர் வீட்டிலே உட்கார்ந்துருக்கார், வெளியே எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதியாக இருந்தாலும் நீங்கள் எது தீமையான காரியத்தை என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க, நினைக்காதுங்க, சரிங்களா? பாருங்க, என்னைய நினைச்சாரு, அவர் இப்போ வெளியே போகாமல் வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என்னைய நடக்க வைத்தாரு, என்னை அற்பமாக நினைச்சாங்க, என்னை ஏளனமாய் பார்த்தார்கள், இனி பாஸ்கர் கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் என்னுடைய இயேசு என்னை நடக்க வைத்திருக்கிறார் ஐயா, இன்னைக்கு வரைக்கும் ஐயா. 2010 இன்னைக்கு 15 வருடம் ஆகிறது, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் ஐயா. என் இயேசு எனக்கு பலன் தந்தார் ஐயா, என் இயேசு என்னை பேச வைத்தார் ஐயா. எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களை யார் யார் அற்பமா நினைக்கிறா, யார் யார் உங்களை ஏளனமாய் பார்க்கிறா, ஏளனமாய் நினைத்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறா, அந்த ஜனத்துக்கு முன்னாலதான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் உங்களை அற்பமா நினைக்கிறா? கையை பிடிச்சு சொல்லி பாருங்க, யார் உங்களை அற்பமா நினைக்கிறா, அவங்க முன்னால உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். இயேசு தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். நீங்க அதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரே ஒரு நபரை குறித்து நான் சொல்றேன், நேரம் வேகமா ஓடுது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 29:31. லேயாள் கர்த்தர் கண்டு அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லேயாள் யார் அற்பமானினா? லேயாள் யார்? அவளுக்கு தங்கச்சி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம வாழ்க்கையில முன்னேறி விட கூடாது என்று சொல்லி என்னென்ன வேலை உண்டு அதை எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சுங்க. அக்கா முன்னேறது யாருக்கு பிடிக்காது? தங்கச்சிக்கு பிடிக்காது. அண்ணன் முன்னேறது தம்பிக்கு பிடிக்காது. தம்பி முன்னேறதுக்கு எப்படிடா தடை பண்ணலாம்னு நினைப்பாங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்க சங்கதி அது பாதிக்கப்படும். நான் இது நான் ஏன் சொல்றேன்னு எனக்கு புரியல. ஐ எம் சாரி, இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்படி நாம செய்தால் நான் இன்னைக்கு நல்லா இருக்கலாம். என் அண்ணனை முன்னேறி விடாம நான் தடுத்தா யார் நல்லா இருக்கலாம்? நான் நல்லா இருக்கலாம். ஆனா என் சந்ததி அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாதிக்கப்படும். தயவு செய்து ப்ளீஸ், யாரும் அப்படிப்பட்ட எண்ணம் உங்க சிந்தனையில் இருந்துன்னா தூரத்துக்கு எரிஞ்சிருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? வேரோடு பிடிங்க, தூரத்துக்கு எரிஞ்சிருங்க. ஏன் எனக்கு அடுத்த பிரசங்கத்துக்கு ஓட மாட்டேங்குது, ஏன் அப்படி நான் சொல்றேன் எனக்கு புரியல. ப்ளீஸ் தயவு செய்து நீங்க தூரத்துக்கு எரிஞ்சிருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கூட பிறந்த யார் அற்பமா நினைக்கிறா? அக்கால். அவளுக்கு என்ன குறை இருந்து? அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அடுத்தால கூச்ச, அவள்கிட்ட அழகு இல்லை. நான் நல்லா இருக்கிறேன். சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன். வான் பிள்ளை அழகா இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் தந்த
நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரும் நான் அழகா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பெருமை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பெருமையுள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்காண்டா ஆண்டவரை எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. என் பிள்ளை அழகா இருக்குன்னா, ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் ஒரு சகோதரிக்கு திருமணம். எல்லா மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு பேய்கிட்டே இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு பேய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாரத்தோடு சொன்னாங்க, என்னக்கா எதுனால அப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்டால், என் பிள்ளை எப்படி இல்லையா, சிகப்பாக இல்லை, கருப்பாக இருந்தது. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு வசனத்தை எடுத்தேன், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் கருப்பாக இருந்தாலும் அந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க, அது ஆண்டவர் தந்த வசனம் தானே, நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அடுத்த திரும்ப நாங்கள் போகும்போது அந்த தங்கச்சிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மணமகனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க நினைக்காத அளவுக்கு, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பவுமே சொல்கிறேன், நான் கருப்பாக இருக்குது, என் பிள்ளை சிவப்பாக இருக்குது, என் பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஆண்டோடைய வசனம் சொல்லி இருக்கிறது, ஆண்டோடைய வசனம் சொல்லி அதை பாருங்க. நீங்க ஆண்டவர் இங்க நீங்க ராகேல் லேயாளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் லேயாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை இயேசு பார்த்தார். யார் பார்த்தார்? ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை யார் யார் அற்பமா நினைக்கிறாங்களோ அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முன்னால் ஆசீர்வதிப்பதற்காக, அவங்களுக்கு முன்னால உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த ஜனத்துக்கு முன்னால இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அம்மா, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம். பணம் இருந்தால் தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, வருவாங்க. பணம் இல்லைன்னா ஒருத்தர் வீட்டு பக்கம் வர மாட்டாங்க. நம்மகிட்ட எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆனா நாளைக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஜனங்களுக்கு முன்னாலதான் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. யார் யார் உங்க வீட்டு பக்கம் இப்படி பார்த்துட்டாலே என்ன செய்வாங்க, பார்த்துடக்கூடாதுன்னு திரும்பி போறாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்னால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன அற்புதம் செஞ்சார்? கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார். அப்படித்தானா? இப்போ நீங்கள் நம்ம ஊரில் ஒரு கல்யாண வீடு நடக்கு, கல்யாண வீட்டு நடந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல கை கழுவுவோம். அப்படித்தானா? அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்று நம்ம பேசுவோமா? எதனால பேச மாட்டோம்? ஏன் பேச மாட்டோம் அந்த இடத்துல? அங்கே என்ன கிடக்கு? சாக்கடை கிடக்கு. நம்ம மேலே தண்ணி விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி வைப்போம்? கூட்டி ஒழுங்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை கழுவோம். அப்படிதானா? அதே போலதான் அந்த கல்யாண வீட்டில் கற்சாடி என்பது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் பார்த்தார், இயேசு பார்த்தார். கல்யாண வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தது, கல்யாண வீட்டில் நல்ல நல்ல பொருட்கள் இருந்தது. அது எல்லாவற்றையும் பார்க்கல. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கற்சாடியை பார்த்து ஆண்டவர் தூக்கிட்டு வாங்கப்பா, தூக்கிட்டு வாங்க. வந்தது அந்த கல்யாண வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களாய் மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இனி பரமாறு, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசம். இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? உங்களை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? இனி எக்காரணம் கொண்டு இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இனி எக்காரணம் கொண்டு இவங்க கிட்ட போகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் செய்தான் இந்த வீட்டு வாசல் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, மிதிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்களா? கவலைப்படாதுங்க. அந்த ஜனத்துக்கு முன்னால தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கானாவூர் அந்த கல்யாண வீட்டில் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசம் எப்படி இருந்ததா, ருசியா இருந்தது. அதே போல உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கை, நீங்க செய்கிற விவசாயம், நீங்க செய்கிற தொழில், நீங்க எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ருசி உள்ளதாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. விவசாயத்தில் நஷ்டம் வந்திருக்கலாம்,
ஐயா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் எப்படி வருது, நஷ்டமாக வருது என்று ஏங்கலாம். நான் வேலை செய்கிறேன், ஆனால் என் வேலை செய்வதற்கு ஏற்ற சம்பளம் எனக்கு என்ன செய்யலை, வரலை என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச், சவாலை சொல்கிறேன். அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை ஒரு ருசி உள்ளதாய் மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ருசி உள்ளதாய் மாறப்போகிறது. உங்கள் குடும்பம் ஒரு ருசி உள்ளதாய் மாறப்போகிறது. யார் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளினார்களோ அந்த ஜனம் உங்க குடும்பத்தை தேடி வர போறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? நீங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லும்போது நீங்க சொல்வீங்க, இயேசு என்னை ஆசீர்வதித்தார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார். ஐயா, தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உன்னை யார் யாரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறா, யார் யாரெல்லாம் வேண்டாம் என்று புறம்பே தள்ளி இருக்கிறா, யாரெல்லாம் இனி எக்காரணம் கொண்டு பேசக்கூடாதுன்னு நினைத்தார்களோ, நான் இயேசு என்கிற நாமத்தினால சொல்றேம்மா, அந்த ஜனங்கள் எல்லாம் உங்க வீட்டை தேடி வர வைப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால தான் சொல்றேன், நீங்க எதை கண்டு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆனால் நமக்கு சில நேரத்தில் நம்ம அறியாமலே கவலை வந்துடுது. சில நோய்களுக்கு காரணம் என்ன? எல்லா நோய்க்கு காரணம் எது? எது? கவலை. நம்ம கவலைப்பட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், தன்னை அறியாம டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. நீங்க சும்மா கவலைப்பட்டு இப்படி உங்க கண்ணத்தில் இப்படி கையை கொடுத்து பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்து பாருங்களேன், எது வலிக்கும்? என்ன இருக்குல்ல, இது வலிக்கும். நீங்க வீட்டில் போய் சொல்லிங்க, அம்மா எனக்கு கை வலிக்குது, கொஞ்சம் தடவி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அதனால தான் சொல்றேன், எதை கண்டு நீங்க கலங்காதுங்க, எதை கண்டு நீங்க கலங்காதுங்க. வேதத்தில் ஒரே ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நல்ல கவனிங்க, நாம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்வார். நீங்க திகையாதுங்க, கலங்காதுங்க, எதை கண்டு சோர்ந்து போகாதுங்க. சகாயம் என்று சொன்னால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால. இப்போ நான் இந்த தம்பிக்கு நான் கை கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுங்களேன். தம்பி என்னைய பாருமா, தம்பி என்னைய பாரு, அப்புறம் பேசணும், சரியா? இப்போ நான் இந்த தம்பிக்கு கை கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் எவ்வளோ நேரம் பிடிப்பேன்? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பிடிப்பேன். என் தம்பி கை விடு, எனக்கு கை என்ன செய்யுது, வலிக்குது அப்படிம்பேன். ஆனால் இயேசு உங்களை கரம் பிடித்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோமோ அது மட்டும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவார். அந்த இயேசு தான் சொல்கிறாரு, ஐயா என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். அந்த இயேசு தான் ஏன் சொல்கிறாரு, அந்த இயேசு தான் சொல்கிறாரு, ஐயா என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். நீ எதை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய், நீ எதை கண்டு திகைத்து கொண்டு இருக்கிறாய், நீ எதை கண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அதில் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் டக்குன்னு முடிக்க நான் விரும்புகிறேன். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வேகமாக வாசித்துருங்க. ஏரி போதும். நல்ல கவனிங்க. ஆண்டோடைய சீசர்களை தெரிந்தெடுக்கணும். நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. 12 பேரை தெரிந்தெடுத்தார். தெரிந்து கொடுத்தவொடனே முதல் காரியம் எதற்காக இன்னைக்கு உங்களையும் என்னை தெரிந்தெடுத்தார்னா, அவரோடு கூட என்ன செய்யணும், இருக்குன்னா என்ன செய்யணும், சும்மா அப்படி வந்து உட்காந்துடணுமா? ஆலயத்தில் வந்து அப்படி சும்மா வந்து உட்காருங்கள் அப்படின்னு சொன்னால் உட்காரணுமா? எதுக்கு? ஆண்டவர் கூட பேசணும். இப்போ நம்ம பிள்ளை, ஒரு பிள்ளை வெளிநாட்டில் இல்லை பம்பாயில் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அவள் ஃபோனுக்காக நம்ம என்ன செய்வோம், ஃபோனுக்காக என்ன செய்வோம், காத்துட்டு இருப்போம். என் பிள்ளை ஃபோன் பண்ணாதா, என் பிள்ளை ஃபோன் பண்ணாதா, என் பிள்ளை ஃபோன் பண்ணாதா. இல்லை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, 5 மணி ஆகிட்டு, என் பிள்ளை வரல, நம்ம உள்ள அங்கலாய்க்குமா அங்கலாய்க்காதா? அதே போலதான்யா இயேசு உங்களையும் என்னை தெரிந்தெடுத்தார். என் பிள்ளை என்கிட்ட பேசாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார் ஐயா அந்த இயேசு. அல்லேலூயா. என் பிள்ளை என்கிட்ட பேசும்,
என் பிள்ளை என்கிட்ட பேசும். ஆசையோடு காத்திருக்கிறாரு. ஏன் நாம ஆண்டவர்கிட்ட பேச மாட்டோம்? எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? தங்கச்சி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா சொல்ல? டக்குன்னு டக்குன்னு. தம்பி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா? தம்பி சொல்லுமா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா? அரை மணி நேரமா? அரை மணி நேரமா? 1/4 மணி நேரம். சரி, தம்பியா டக்குன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. வாலிப பிள்ளைகள், அருமையான தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு யோசனை சொல்றேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் இந்த வாலிப நாட்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசினா போதும். இயேசுவை போல் அழகான ஒரு பாட்டு பாடுங்க. இயேசுவை போல் எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான பாடல். எங்கே போனாலும் இந்த பாட்டை பாடுவேன். ஏன் தெரியுமா? இயேசுவை போல் அழகுள்ளவர் வேறு யார் இந்த உலகத்தில் இல்லை, இனியும் பிறக்க போகுது இல்லை. அல்லேலூயா. இயேசுட்ட அதான் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே பேசி பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் பேச பேச ஆண்டவர் மகிழுவார். அல்லேலூயா. நான் சும்மா தமாஷா ஆண்டவர்கிட்ட ஜோமனு பாருங்க. ஆண்டவரே எவ்வளோ நல்லவர், எனக்காக நான் கைதால் செஞ்ச பாவத்துக்காக நீ கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நான் கற்பனை பண்ணி அப்படி ஜோமனிட்டே போவேன். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் ஜோமனி பாருங்களேன், நீங்கள் ஜோமனி பாருங்கள். உங்களை யார் யார் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த ஜனத்துக்கு முன்னால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஜனத்துக்கு முன்னால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாபேஸ் என்ற வாலிப சகோதரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தாய் அவனை எப்படி பெற்றாங்க? துக்கத்தோடு பெற்றார்கள். ஆனாலும் அவன் விடலை. இஸ்ரவேலின் தேவனுக்கு, தேவரீ என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்திலும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், என்னென்ன வேணும், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். எந்த தீங்கும் தீமைகளும் அணுகாதபடி இயேசு உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாகவே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? யார் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறா? யார் உங்களை அற்பமா நினைத்து கொண்டு இருக்கிறா? யார் உங்க மேல எரிச்சலோடி இருக்கிறா? யார் உங்களை வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறா? கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா. உங்க குடும்பத்தை பத்தி அவதூறாய் பேசின அந்த ஜனங்களுக்கு முன்னாலதான் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யார் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, அந்த ஜனத்துக்கு முன்னதான் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரம்மா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கம்மா, இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. யார் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தா, எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறா, யார் யார் உங்களை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அற்புதமான கரத்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அந்த வேதனைகள் எல்லாம் மாறுவதாக. யாபேசை பார்த்து ஆண்டவரே ஜெபம் பண்ணினானே, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக சொல்லுங்கள். ஜெபிக்கிறோம். அற்புதமான கரத்தலங்களை ஒப்பு கொடுத்துட்டோம். எங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்கார்வோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 670வது பாடலை பாடுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து. அவரும் எழுந்து நின்று பாடுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
என்றவாறு ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உழைப்பின் ஆதாயத்திலும் எங்களுக்கு கர்த்தர் காண்பித்த செல்வத்திலும் ஆண்டவரே உயர்விலும் இருந்து அவருக்கு என்று காணிக்கைகளாக பலியாக நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி காணிக்கைகள், தோத்திர காணிக்கைகள், வேண்டுதலோடு விருப்பத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கிற ஆண்டவரே உற்சாக காணிக்கைகள் யாவற்றும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரே உம்முடைய ஊழியத்திற்காக உடைய சமூகத்திற்காகவும் பயன்படுத்த கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவரீர் இந்த அருமையான நல்லதொரு மத்தியான வேளை ஆண்டவரே உடைய சமூகத்தினராக வந்து உமை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை படைத்த எங்கள் அன்பு தகப்பன், எங்களை உருவாக்கின தெரிந்து கொண்ட எங்களை வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக விடுபட அநேக காரியங்களை குறித்து எங்களை கர்த்தர் அழைத்தது, எங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறது, எங்களுக்குரிய ஸ்நானம், எங்களுக்குரிய இடம் எல்லாவற்றையும் குறித்து கற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்குரியவர்களை காட்டிலும் ஆண்டவரே உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய மகன்கள் மகள்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஆண்டவர் எங்களுக்கு தகப்பனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டது அவர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வந்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக தயவிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வெளில கடந்து வந்து உம்மை ஆராதனை செய்து உம்முடைய சமூகத்தினராக கூடி வந்த ஒவ்வொருவருக்காகவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவையோடு நெருக்கத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் இந்த தேவனின் கவலை மாற்ற மாட்டாரா, என் கண்ணீர் மாறிடாதா என்று கலக்கத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவராக கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். முன்குறித்து என்று அழைத்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற ஆண்டவர், அப்படிப்பட்ட காரியங்களை நீ இந்த வேலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் பாரத்தோடு வந்து பாரத்தோடு சென்று கொண்டே நாட்களை கழிக்காதபடி என் இயேசு, என் எஜமானர், என் இரட்சகர், என் மீட்பர், என் இம்மானுவேலர் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு எல்லாவற்றிலும் பரத்திலிருந்து தாசு அனுப்புகிற பிதா இருக்கிறார். அவரே எனக்கு போதுமானவர் என்று மகிழ்ந்து களி கூற ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சியில் கனம் ஆண்டவரை கனப்படுத்த அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவரை அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாக நடத்தி அனுப்பும் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதம் கூட தங்கி இருக்கட்டும். கர்த்தர் நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள உள்ள தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்திக்கப்பட, நெருக்கத்தின் பாரங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா காரியங்களும் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிற மகிமையுள்ள ஆண்டவர், அவரை முன்னதாக வைத்து குடும்பங்கள் ஆண்டவரை இயங்கும் பொழுது ஆண்டவரை அவைகள் வளரும் பொழுது கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற ஆண்டவர் ராஜா. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற ஆண்டவரை ஆசீர்வதித்து அனுப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியோரை, முதியோரை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் யாவரை நீர் ஆளுகை செய்வீராக. அவர்கள் படுகிற பிரயாசங்கள், விருப்பங்களை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவராய் கர்த்தர் எடுக்கிற முயற்சிகளை கூட தங்கியிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்கப்படுகிற கர்த்தர் காரிய சித்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்த படிப்பிற்கு வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே, நல்ல அந்தஸ்து வேணும் என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பிரயாசங்கள், முயற்சிகள், அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. நீர் தயவாய் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சியில் ஆண்டவரே உயர் அதிகாரிகளை கர்த்தர் உண்டு பண்ணும் ஆண்டவரே. அநேகர் உயர்வு அதிகாரிகளுக்கு எதுவாக படிக்க நல்ல கலெக்டர்ஸ், டாக்டர்ஸ் போன்ற உயர்ந்த இடங்களில் இருக்கத்தக்கதாக, இன்ஜினியர்ஸ் போன்ற எல்லா இடங்களும் எல்லா துறைகளையும் ஆளுகை செய்ய முடியும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல அரசு அதிகாரிகளை எழும்ப பண்ணும் ஆண்டவரே. அநேகருடைய ஆண்டவரே தலைகள் மேல் கர்த்தர் எண்ணெயை அபிஷேகம் பண்ணி அவருடைய சத்துருக்கள் மற்றும் முன்னதாக ஆண்டவரே அவளை கர்த்தர் கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரியோரின் எல்லார் பிள்ளைகள் பார்க்கிற வேலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பார்க்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
ஆண்டவரே வேலை பார்க்கும் பொழுது எந்த பலவீனம் சுகவீனம் வராதபடி ஆண்டவரே உடைய பலவீனத்தில் ஆண்டவரே அவருடைய பலவீனத்தில் கர்த்தர் பலனாயிருந்து ஆண்டவராய் கர்த்தர் கிருபையா அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல் ஆண்டவரே உடைய ஆவியான பிள்ளைகளை பலப்படுத்துங்க, திட்டப்படுத்துங்க. பார்க்கிற வேலை பார்க்க எல்லா இடங்களையும், தொழில் பார்க்க இடங்களையும், கூலி வேலை பார்க்க எல்லா இடங்களையும் அவருடைய எல்லா காலையும் கர்த்தர் அநேகடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு குறைவு நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தராகி ஆண்டவர்களை மாற்றி போட்டு மகிமைக்கு ஏதுவாகவும் நம்மை தலை கொண்ட இடத்துல உயர்த்துவா என்று நம்பிக்கையோடு வாழும்படியாக உடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த முதியோர் ஞாயிற்றுக்கிழமை என்று முதியோருக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைக்கு எங்களுக்கும் ஆண்டவரே போதனையிலும் அறிவிலும் புத்தி சொல்வதிலும் ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவரே முதியோர்களுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் அநேக அனுபவங்களால அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே எங்கள் தாய்களுக்காகவும் தகப்பன்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட அருமையான முதியோர்களை கர்த்தர் நீர் பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலவீனம் சுகவீனம் வராதபடி கர்த்தர் உருவாக்க ஆண்டவரே. அவர்களை எல்லா வேலையும் பராமரிக்க பாதுகாக்க இளம் தலைமுறையில் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரம் அழுகை செய்யட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உனக்கு முன்னதாக போய் கோணலான வழியில் செவ்வை பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவராய் கர்த்தர் இரட்டத்துணையான நன்மை தருவேன் சொன்ன தகப்பன் ஆண்டவராய் கர்த்தர் செழிப்பை உண்டாக்குவேன் சொன்ன தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா நெருக்கங்களையும் எல்லா இக்கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி வழிகளை சரிபடுத்தி ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் அவளை இந்த அருமையான சமூகத்திலிருந்து கடந்து சொல்லி ஆண்டவரே மீண்டும் கூடி சேரும் மட்டும் உடைய பிரசனத்தினாலும் உடைய ஆளுகையினாலும் ஆண்டவரே உடைய ஒவ்வொரு கரத்தினாலும் கூட தங்கி இருந்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் கூட தங்கி இருக்கட்டும், தேவனுடைய ஆறுதல் தங்கி இருக்கட்டும், நிலையான ஆசீர்வாதம் கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உலகத்துக்குள்ள கடந்து செல்ல போகிற ஆண்டவரே, உலகத்தின் நாசமோசங்களுக்கும் இச்சைகளுக்கும் உலகத்தின் பாவ காரியங்களுக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ள தற்காத்துக் கொள்ள உடைய ஆவியாளர்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமமே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருகிறோம். God bless you. Thank you all.